ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விதை சிகிச்சை ஒன்று பார்க்க போகிறோம். அது விதை சிகிச்சை எதுக்காக உள்ளது அப்படின்னா, சுகர், லோ சுகர் இருந்தால் நம்ம எப்படி அதை நார்மலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சும்மா சிம்பிளாக உள்ளதான். இதை நீங்கள் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தாலே மாத்திரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அப்படியே நார்மலுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா இடது கையை எடுத்துக்கோங்க. இடது கையில் 3 லொக்கேஷன் இருக்கு பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. இடத்த ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடம் ஓகேவா? அதுக்கு அடுத்தாக்கில் பெருவரல் இருக்குல்ல, கட்டை விரலில் ஒரு ரேகை போகும் பாருங்கள். இந்த ரேகையிலேருந்து 1 சூன் பேர் வந்து ஒரு பெருவரல் அளவு, உங்கள் பெருவரல் அளவு வச்சோன்னா இந்த பெருவரல் முடியக்கூடியதுக்கு கீழே இந்த ஏரியா இடத்த பிடிச்சிக்கிட்டிங்களா? 2 இடம் தான். இந்த 2 இடத்த லேஸ் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. லேஸ் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இதே லேஸ் அழுத்தம் கொடுங்க. இதில் ஒன்று மைக்ரோ பவர் டேப், சேம் மைக்ரோ பவர் டேப். மைக்ரோ பவர் டேப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்தயம், இந்த மாதிரி வெந்தயத்தை ஒட்டி வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான், போதும். ஒரு 10 15 வெந்தயத்தை ஒட்டி முதல்ல இந்த லொக்கேஷனில் கொடுப்போம். சரிங்களா? அவ்வளோ வச்சுங்களா? அதுக்கு அடுத்தாக்கில் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடம் இந்த 2 இடம் தான் பெருவரல் ரேகையில். இந்த ரேகையிலேருந்து கீழே ஒரு கட்டை விரல் அளவுக்கு வச்சு அதுக்கு கீழே தான் அந்த பாயிண்ட் இருக்குது. லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோ சுகர் ஃபுல்லாக நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து மேலே கூடாது. உங்களுக்கு வெந்தயத்தை வச்சிங்கன்னா அந்த இப்போ லோ சுகர், இப்போ 80 நம்ம என்ன கணிக்கிறோம், வந்து 80 பாயிண்ட் சொல்லுவாங்க, சில 70 பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு வந்து லோ சுகர் வந்து ஒரு 60 55 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது 70 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிடும். சரிங்களா? இதை ஒட்டிக்கிட்டே வாங்க. எழுபதுக்கு 110, 80க்கு 120ன்னு சொல்லுவாங்க. வந்து அதை நார்மலாக இது கொண்டு வந்துக்கிடும். இது நிறைய ஜாஸ்தி போகாது, நார்மல் ஸ்டேஜோடு நின்றுக்கிடும். சுகரை வந்து ஒரு அற்புதமான ஒரு விதை சிகிச்சை வெந்தயம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் சன்லைட்டில் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம், நைட்டில் வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் இருக்கட்டும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து வெந்தயம் வைக்க உங்களுக்கு என்ன செய்யணும், ரொம்ப லோ சுகராக இருக்கிறது வந்து நார்மலாக வந்துடும். வாழ்வு வளமுடன். நன்றி.